நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த ராசி அப்படிங்கிறதுனால சிந்தனை எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும். இவங்களுக்கு மன அழுத்தமோ மனக்கவலையோ அதிகம் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கவலை இருந்தாலும் அதை பாதிக்காத வகையில் அறிவுபூர்வமாக யோசித்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. எந்த பிரச்சனையை எப்படி பேசினா சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மிதுன ராசி. புதனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால எந்த விஷயத்தை எப்படி அணுகுனா அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனம் உள்ள அது ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை சொல்லலாம். மற்றவங்களுக்கு கூட ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை அப்படின்னா போகிற போக்கில் அலட்சியமாக ஒரு தீர்வை சொல்லிட்டு போவாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். இதற்காகவா நம்ம இவ்வளோ குழம்பணும் இவ்வளோ புலம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மற்றவங்களே நினைத்து உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்குவாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க சூழ்ச்சிக்காரங்களாம் இல்லை, இடத்துக்கு ஏற்ற வகையில் தங்களை மாற்றி கொள்ளக்கூடியவங்க. அதே மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டு லாபம் பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சூழ்ச்சமாக ரொம்ப தெரிந்து அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி. அலைபேசியிலேயே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க, திறமையாக பேசுவாங்க. பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுடைய ஆலோசனை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. பெரிய பெரிய புத்திசாலிகள்லாம் கூட இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு ஆலோசனை கொண்டாங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்கும். இவ்வளோ நேரமாக நம்ம இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தோமே, ஆனால் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக ஒரு சிந்தனை கூட வரலையே அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ஆலோசனை அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கடவுள் பக்தி விஸ்வாசம் லட்சியவாதிகள் அப்படின்னு கூட இந்த மிதுன ராசி அன்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா? தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க வருகின்ற நாட்களில் சந்திக்கிருக்காங்க? வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்ப பிடித்த குணம் எது, பிடிக்காத குணம் எது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் நீச்சபங்கம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல இருக்கும் சூரியன் உங்களுடைய கஷ்டங்களை ஓரளவுக்கு குறைப்பார். இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் சொந்த பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த டைமு தொழிலில் செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். அந்த சுபகாரியத்தை கூட இந்த மிதுன ராசி அன்பர்கள் முன்ன நின்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். நீங்கள் முன்ன நின்று ஏதாவது ஒரு சுபகாரியமோ அல்லது சுப நிகழ்ச்சியிலையோ கலந்து கொண்டு அதற்கு நின்று எல்லா காரியங்களும் செய்யக்கூடியவங்களாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். அதை நீங்கள் முன்ன நின்று வழி நடத்துவீங்க. உத்தியோகத்தில் நல்ல கௌரவம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வருகின்ற நாட்களில் அமையும். 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல நீச்சம் பெறுவதனால வெளிநாடு வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்.
கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் ஏதாவது படிக்கலாம், வெளிநாட்டில் போய் நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த வருகின்ற நாட்களில் வெற்றியாகும். குடும்பத்தில் அவ்வப்போது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா நிறைய நேரம் பார்த்திங்கன்னா நண்பர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. அது உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணிடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு இந்த டைமு நீங்கள் செயல்படுவீங்க. அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கலை உண்டு பண்ணிடும். கவனமாக இருங்க. ஒருவருக்கொருவர் விட்டு அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக நிறைவேற்ற முடியாமல் கொஞ்சம் கவலைப்படுவீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீண்ட நாளாக உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்பில் இருந்தவங்க அந்த உடல் ரீதியாக இருந்த பிரச்சனை படிப்படியாக சீராகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவும் கூட குறையும் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 23, 24, 25 தேதியெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதம் வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு, அதுவும் குடும்பத்தோடு போய் குலதெய்வ கோயிலில் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதா இருந்தாலும் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி ஏதாவது மகான்களுடைய சமாதி இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் வழிபடுறது ரொம்பவும் நல்லது. தியானம் செஞ்சுட்டு வாங்க. கொஞ்ச நேரம் அந்த மகான்கள் இறந்த அந்த ஜீவ சமாதியில் உட்காந்து தியான பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய மனதில் நல்ல ஒரு நம்பிக்கை வரும். ஒரு குழப்பமில்லாத ஒரு தைரியசாலியாக நீங்கள் வளம் வருவீங்க. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இந்த மிதுனராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் 11ல் உச்சம் பெற்று சூரியன் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் திட்டமிட்டு செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் விறுவிறுன்னு வேகம் பிடிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ராசிநாதன் புதன் 10 மற்றும் 11ஆம் இடத்துல செஞ்சிருப்பதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திட்டமிட்ட ஒவ்வொரு காரியமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேறும். ஏன்னா வருகின்ற நாட்களில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிதுன ராசியில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருகின்ற நாட்களில் 10ல் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ராகுவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாங்க. வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏப்ரல் 26ல் பாக்கியஸ்தானத்தில் பயிற்சியாகும் ராகு பொருளாதார நிலையை படிப்படியாக உயர்த்துவார். புதிய திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் திட்டமிடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் 3ல் சஞ்சரிப்பதனால உங்களுடைய முயற்சி எல்லாம் வெற்றியாகும். நீண்ட நாளாக தடைபட்டு நின்ன ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிலர் நீண்ட நாளாக இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஒரு சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவு கடந்த ஆண்டில் ரொம்ப இருந்திருக்கும். ஆனால் இந்த வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் அந்த மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும். மன ரீதியாக இருந்த அந்த பயம், குழப்பம் இதெல்லாம் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். பிள்ளைங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரைக்கும் இருந்துடும்.
இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாளில் முடிவுக்கு வரும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். நம்பிக்கையோடு, அதுவும் குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். குடும்பத்திற்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏதாவது வெல்லமோ கற்கண்டோ வாங்கி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சி வரும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.